அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வருகிற 14/4/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருடம். இந்த பராபவ வருஷத்தில் மிதுன ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகுது அப்படின்னு பார்த்தால் மிகச்சிறப்பானதொரு நன்மை அப்படிங்கிறது ஏற்பட போகுது. இந்த பராபவ வருஷத்தில் மிதுன ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகுது அப்படின்னு பார்த்தால் மிகச்சிறப்பானதொரு நன்மை அப்படிங்கிறது ஏற்பட போகுது. ராசியிலே இருந்து வந்த குரு பகவான் இந்த வருஷம் ஜூன் மாதத்தில் பயிற்சியாகிறார், ராசியை விட்டு விலகிறார், ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். இவ்வளவு நாளாக ஜென்ம குருவாக இருந்தார். ஜென்ம குரு ராமர் வனத்திலேன்னு பழமொழி. ஜென்மத்தில் குரு இருந்தால் ராமரே வனவாசம் போன நேரம், 16 ஆண்டுகள் கடுந்தவம், வீடு மனை வாகனம் வசதிகள் சாம்ராஜ்யம் சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வனவாசம் போகிறார். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்கீங்க. எல்லாம் இருந்தும் வீடு தங்க முடியாது, வீட்டில் ஒரு வேலையை பார்க்க முடியாது, சரியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எங்கேயோ போவேன், அவனுக்கோ வேலை செய்வேன், எங்கேயோ சாப்பிடுவோம், இப்படி எல்லாம் தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலிருந்து விடுபட்டு குடும்பம்னா என்ன, ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது தான் குடும்பஸ்தானம். குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறது, குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் சிறப்பு, அந்யோன்யமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, மன மகிழ்ச்சியோடு இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படும். 2வது, இவ்வளோ நாளாக அவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கும். இப்போ பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். வாக்குஸ்தானத்தில் குரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும். வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால 4 பேர் 4 கருத்துக்கள் 4 விதமாக சொன்னாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன சொல்கிறீங்களோ அதுக்குத்தான் மரியாதை, அதுதான் நடக்கும். வாக்கு பலிதம் ஏற்படும். சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே கிடைக்கும். பொருளாதாரம், வாக்கு, குடும்பம், தனம். தனம்னா என்ன, அடுத்தது பொருளாதாரம். பொருளாதாரம் சீராகும், கடன்கள் நிவர்த்தியாகும், உங்கள் பேரில் ஒரு சொத்து இருக்கும், அசையாத சொத்துக்கள் வாங்கலாம், புதிய சொத்துக்களை உருவாக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம். அது போக 2ஆம் இடத்துல குரு வருவதனால திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். திடீர் திருமணங்கள், காதல் திருமணங்கள், எதிர்பார்த்த திருமணங்கள், இப்படியெல்லாம் விவாகம் சுபமங்கலம் அப்படிங்கிறது உண்டாகும். விவாக பாக்கியம் ஏற்படும், வம்சவிருத்தி ஏற்படும், வம்சவிருத்தி உண்டாகும். புதிதாக நகைகள் வாங்கலாம், குறிப்பாக அழகு சாதன பொருட்கள், பியூட்டி பார்லர், உடற்பயிற்சி கூடங்கள், சலூன்கள், விளையாட்டு மைதானங்கள், நியூட்ரிஷியன் சொல்கிறாங்களே, இந்த ஆகாரங்கள்லாம் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகரிக்கும். 3ஆம் இடத்துல சூரியன் வீட்டில் கேது இருக்கிறதுனால தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் விவகாரங்கள் இருந்தால் விலகும். பூர்வீக சொத்துக்கள் லாபம் உண்டாகும். வாதம் வம்பு வழக்கு பிரச்சனைகள் விலகும். தேவையில்லாத ஒரு பகை சண்டை சச்சரவு, ஐயோ அவங்க கூட நான் பேச மாட்டேன், அவனை பார்த்தா முறைச்சிட்டு போகிறது, கீழே குமிஞ்சுக்கிறது, இதெல்லாம் விலகும். அந்யோன்யம் ஏற்படும். நம்ம மேலே இருந்து வந்த நீதிமன்ற பிரச்சனைகள் குறையும். விளையாட்டுத் துறையில் சாதிக்கலாம். 9ஆம் இடத்துல ராகு, மிகச்சிறப்பு, வெளிநாடு போகலாம். நண்பர்கள் அனுகூலம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறந்து விளங்கும். நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். கெட்ட பெயர் விலகும். 10ஆம் இடத்துல சனி புதன் செவ்வாய், புதிதாக பூமி வியாபாரங்கள் பண்ணலாம். தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், பூமி வியாபாரங்கள் பண்ணலாம், பூமி வாங்கலாம், வீடு கட்டலாம், விற்கலாம், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், கட்டிடப்பணி, இதெல்லாம் பண்ணலாம். ஸ்திரமான அசையாத ஒரு வேலையை செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், இதெல்லாம் அமையுது. பொதுவாகவே மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த பராபவ வருஷம் பலவிதமான நன்மைகளை தங்களுக்கு கொடுக்குது. 100% நன்மைகள் ஏற்படுது. பராபவ வருஷத்தில் மிதுனராசிக்காரர்களுக்கு நன்மை இன்னும் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தையும் அவசியம் பார்த்துடணும். இதிலெல்லாம் நல்லா இருந்தாலும் அதில் ஏதாவது ட்ராபேக் இருந்தால் நடக்க விடாது. நான் சொந்த ஜாதகத்தையும் ஒரு முறை தவறாமல் இந்த தருவாயில் பார்க்கணும். அதுபோக இந்த ஆண்டு தங்களுக்கு 90% நன்மைகள் ஏற்படுது. இந்த ஆண்டு நீங்கள் முழுவதும் வணங்க வேண்டிய தெய்வம் நந்திகேஸ்வரர். வணக்கம், நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். தமிழ் நியூ இயர் April 14, 2026 இது ஒவ்வொரு ராசியினருக்குமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷமுமே ஏகப்பட்ட கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது நிகழவே போகுது. அது ஆல்ரெடி ஒன்று நிகழ்ந்துருச்சு. மார்ச் மாதமே சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் படி பரிபூர்ணமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஜூன் மாதம் குரு பயிற்சி அப்படிங்கிறது வரும். அதன் பிறகு ராகு கேது பயிற்சியும் நிகழப்போகுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த வருஷம் ஒவ்வொரு ராசியினருக்குமே எந்த மாதிரியான நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு பதிவுலையுமே 2 ராசியாக ஒரு சீரீஸாக இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் கவனமாக பாருங்கள். அதே மாதிரி இந்த பகுதியின் இறுதியில்
உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லா வாழ்வதற்கான குறிப்புகள் பற்றி எண்கணித ரீதியாக நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பற்றியும் நான் சொல்ல போகிறேன். அதில் இலவச எண்கணித, அதாவது எண்கணிதம்ங்கிறது நியூமராலஜி, பிளான்ட்ரி பொசிஷன்ஸ் ரீதியாக கிடையாது, நியூமராலஜி ரிலேட்டடாக உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அமைப்பு பற்றியெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுசாக பார்த்து நீங்கள் அதன் பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மிதுன ராசிக்கு இந்த 2026 பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 எப்படி இருக்க போகுது? புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொதுவாகவே மதிநுட்பம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மிக சரியாக திட்டமிட்டு செய்தீர்கள் என்றால் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் தான். இருந்தாலும் உங்களுக்கு அடிக்கடி மனக்குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்த கிரக சூழ்நிலைகள் இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறப்போகுது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு சனி வருகிறார். 10ஆம் வீட்டிற்கு சனி வரும் பொழுது அது உங்களுடைய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணும். அது சேலரிடாக நீங்கள் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம். உங்களுக்கான இன்கம் அப்படிங்கிறது அதிகப்படியாகும். அதே போல் உங்களுக்கு குருவுமே பெரிய ஒரு லைஃப் சேவியராக ஒரு 2ஆம் வீட்டிற்கு போகிறார். 2ஆம் வீடுங்கிறது என்னது? தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். ஆனால் அது ஜூன் மாதம் தானே சார் நடக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் குரு பகவான். ஸோ அந்த வகையில் மிதுன ராசியான உங்களுக்கு இந்த வருஷம் உங்கள் ரூட் கிளியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காமல் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட நீங்கள் ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெனிஃபிட்ஸை நீங்கள் அறுவடை செய்யலாம். நீங்கள் முடிந்தால் பழமை வாய்ந்த விஷ்ணு அல்லது பெருமாள் சார்ந்த ஆலயங்களுக்கு சென்று வரலாம். கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய உப்பிலியப்பன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே உப்பை நீங்கள் காணிக்கைக்கு பதில் உப்பை செலுத்திட்டு வருவாங்க. அந்த கோயில்களுக்கு சென்று வரும் பொழுது உங்கள் கர்மவினை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். இப்போ நான் சொன்ன இந்த நற்பலன்களை நீங்கள் பரிபூர்ணமாக அறுவடை செய்யலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டுக்கான பலன்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எண்கணித ரீதியாக வாழ்நாள் முழுமைக்கும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கான விஷயம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதா சொல்லியிருந்தேன். இப்போ எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுடைய பிறந்த தேதியும் சரி, கூட்டு எண்ணும் சரி, அவனுக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கையை வழி நடத்துவதற்கான ரகசிய தகவல்களை உள்ளடக்கியது. ஒரு பிறப்பு நிகழும் பொழுதே உங்களுடைய பிறந்த தேதி, கூட்டு எண், இது என்ன மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்பை உங்கள் வாழ்க்கையில் தரப்போகுது, உங்களுடைய விதி அமைப்பு என்ன அப்படிங்கிறத அந்த நம்பர்ஸுமே சொல்லிடும். அதற்கு பொருத்தமான ஒரு பெயர் அமையும் பொழுது, இப்போ உதாரணத்திற்கு ஒரு டீசல் வாகனத்தில் போய் நீங்கள் பெட்ரோல் போட முடியாது, பெட்ரோல் வாகனத்தில் போயிட்டு நீங்கள் கெரசின் போட முடியாது. போட்டிங்கன்னா என்ன ஆகும்? வண்டி நகராது, வீணாக போயிடும், இன்ஜினே மற்றபடி மொத்தமாக சீஸ் ஆகும் இல்லையா? அது மாதிரி தான் லைஃப்லையுமே உங்களுடைய உடல் எனும் எந்திரத்தை இயக்கக்கூட மந்திரமாக உங்களுடைய பெயர் செயல்படும். அந்த எந்திரத்தினுடைய சரியான பெயர் மந்திரம் என்ன அப்படிங்கிறத எதை டினோட் பண்ணுன்னா உங்கள் பிறந்த தேதி டினோட் பண்ணும். ஸோ தற்போது உங்களுக்கு லைஃப்பில் இந்த பயிற்சியில் அது நடந்துடும் இது நடந்துடும் எல்லாம் சொல்கிறாங்க சார், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த பதிவு உங்களுடைய இஷ்ட தெய்வமோ நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளோட உங்களுக்கு காண கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த வருஷம் உங்களுடைய லைஃப்பில் வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்கியுள்ளார் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது ரெண்டுத்தையும் கீழே தர்ற வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு, எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதே போல் யாராச்சும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வியாபாரம் சரியாக போகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வியாபார பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க. குழந்தைக்கு ஏதாச்சும் பேர் வச்சுருந்தீங்கன்னா அதையுமே அனுப்பிச்சி விடுங்க. இதில் எது சரியாக இருக்குது சரியாக இல்லை அப்படிங்கிறத நான் முதல்ல ஒரு இலவச பொது பலன்களாக நான் அனுப்புவேன். அப்படி சரியாக இல்லைன்னா என்ன செய்யணுங்கிறத நான் தெளிவாக ஒரு பதிவு அனுப்புவேன். அது இங்கே தேவைப்பட்டால் அந்த கட்டண சேவையை எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல நான் சொல்லக்கூடிய அந்த பொது தகவல்கள் பொருந்தி இருக்கா அப்படிங்கிறத நல்லா காது கொடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். விருப்பப்பட்டால் அந்த ஒரு எண்கணித பரிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் எல்லா காலகட்டத்திலையுமே பயிற்சி காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வெற்றி பாதையை அது உருவாக்கி கொடுத்துவிடும். ஆனால் அது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது. குலதெய்வத்தினுடைய அருள் இருப்பவர்களுக்கு மாத்திரமே அது கிடைக்குது.
இது என் அனுபவத்தில் கண்ட உண்மை. நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும் எண்கணித பெயர் அமையும் பொழுது. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.